வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்னைக்கு அரிசி உப்புமா பண்ணுறது ரெசிபி காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கப் அரிசி, அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஊற வச்சா காணும், அதனால தான் ஊற வைக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு நான் முன்னாடியே வச்சுட்டேன். வத்த மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் இங்கே வந்து ஒரு 4-5 துண்டு இருக்கும், ஒரு 1/2 கப் தேங்காய். ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் பொடி. ஸோ இப்போ பார்ப்போம். இப்போது குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு போட்டாச்சு. அப்புறம் ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். இப்போ பெருங்காயம் பொடியும் போடுறேன். இது வறுத்ததுக்கு அப்புறம் இப்போது 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, ரைஸு அப்புறம் அந்த பருப்பு போட்டு மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி அளவு நம்ம எப்படி வேணால் 2 அழாக்கு ரைஸ் வச்சுருக்குது, பருப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 3 கிளாஸ் 3.5 கிளாஸ் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இழுத்துக்கும். அரிசி உப்புமா எப்போவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இழுத்துக்கும். இது வந்து கரெக்டாக 3 கிளாஸ் போட்டுருவோம். விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடிட வேண்டியதான். இப்போது குக்கர் திறந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் பண்ணிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பிளேட்டிங் பார்க்க கூட வந்து நான் இன்றைக்கி என்ன யோசிக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் தக்காளி போட்டு குட்ஸ் பண்ணேன். ஸோ அது நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அது சூப்பர் காம்பினேஷன் அரிசி உப்புமா. ஸோ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.